Hey guys, welcome to akshadotcom. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க அரிசி லவர் அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. ஒரு கப் அரிசி இருந்தாலே போதும். ஒரு அரை மாசத்துக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பத்தி கவலையே இல்ல. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சூப்பரா பண்ணிடலாம். இதுக்கு மொத்தமே ரெண்டே இன்கிரிடியன்ட் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அரிசியும் யூஸ் பண்ணலாம், இது இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் நான் கொஞ்சமாக ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்பளம் ஃப்ரை பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நிறையா எண்ணெய் வச்சு கூட நீங்கள் அரிசியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆயில் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது எந்த வகையில் கெட்டு போகாது. இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தோம் இல்லையா, அப்போ அதே அளவு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். பட் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3/4 கப் அளவுக்கு இருக்க வெல்லத்தை வந்து நான் வந்து வடை சட்டியில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லம் எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ எனக்கு வந்து ஏலக்காய் அதில் இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் ஏலக்காய் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அந்த கம்பி பதம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கம்பி பதம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கம்பி பதம்னா நம்ம கையில் தொட்டு பார்த்தப்போ நல்லா பிசு பிசுன்னு கையில் வந்து ஒட்டணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வெல்லம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே அளவுக்கு தான் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டாலும் சரி, ஒயிட் சுகர் சேர்த்தாலும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த வெல்லமும் அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இது கூட நீங்கள் நட்ஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது கடலை பருப்பு, பாதாம் பருப்பு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு கூட நீங்கள் வச்சு வந்து சாப்பிடலாம். நம்ம கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக நான் எண்ணெய் வந்து நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி வெல்லம், அதை வந்து நம்ம அப்படியே உடனே அந்த சூடோடே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஆறிச்சுன்னா அப்புறம் இதுலேருந்து வராது. ஸோ சூடாக இருக்கும் போதே அப்படியே வந்து இதில் மாற்றிடலாம். இப்போ நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை அமுக்கி விட்டுடுங்க. ஒரே ஷேப்பில் வர மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு அமுக்கி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ 1/2 hourக்கு மேலேயே இருக்கும். இப்போ வந்து இன்னொரு பிளேட் வச்சு இதில் வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு 2-3 தடவை இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும், அது வந்து அப்படியே வந்துடும். பாருங்கள், அப்படியே நமக்கு தேவையான அரிசி பர்ஃபி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அரிசி லவர் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட akshadotcom சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். தேங்க்யூ.